Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111. ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம் தவறு என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் காங்கிரசின் அந்த அதிகாரப்பூர்வ பக்கத்தை டேக் செய்து ஒரு பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். சுப்புராமன், வணக்கம். 2006 மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம் தவறு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன நடந்தது 2006 தேர்தலில்? அது பற்றிய விவரம் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் நடைபெறவே இல்லை. ஒரு கட்சி ஆட்சி தான் இதுவரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 1967க்கு முன்பாக ஆட்சியில் இருந்த காங்கிரசும் சரி, அதன் பிறகாக வந்த திமுக, அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று, அதாவது தனி பெரும்பான்மை என்றால் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருந்தால் அந்த கட்சி ஆட்சி அமைக்கலாம். அந்த கட்சிக்கு தான் முதலமைச்சர், அதே போல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதவியெல்லாம் அந்த கட்சிக்கு தான் வரும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2006 சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக, பாமக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த 2006 தேர்தல் இலவச திட்டங்கள் மூலம் கவர்ச்சிகரமான ஒரு தேர்தலாக இருந்தது. இந்த 2006 தேர்தலில் தான் திமுக இலவச வண்ண தொலைக்காட்சி, அதே போல் இலவச கேஸ் அடுப்பு உள்ளிட்ட இந்த திட்டங்களை அறிவித்திருந்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த தேர்தலில் திமுகவால் ஆட்சிக்கு வர முடிந்ததை தவிர தனிப்பெரும் கட்சியாக அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. குறிப்பாக 96 இடங்களில் மட்டும்தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. அப்பொழுது காங்கிரஸ் கட்சி சுமார் 34 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தது. காங்கிரஸ், அதே போல பாமக 18 சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஆட்சியானது நடைபெற்றது. மாணிக்கம் தாக்கூர் குறிப்பிடுவது என்னவென்றால், திமுக அப்பொழுது 96 சட்டமன்ற உறுப்பினர்களும் பெற்றிருந்தது. அவர்களுக்கு பெரும்பான்மை என்பது கிடையாது. நம்முடைய ஆதரவில் தான் அவர்களுடைய ஆட்சி என்பது நடைபெற்று வந்தது. அப்பொழுது நமக்கு இந்த ஆட்சியில் பங்கு என்ற குரலை அப்பொழுது எழுப்பியிருக்கலாம். நமக்கு அந்த ஆட்சியில் பங்கு குரலை எழுப்பி நமக்கான பிரதிநிதித்துவத்தை கேட்டிருக்கலாம். அதாவது 3 அல்லது 4 அமைச்சர்களை அப்போது நம்மால் பெற்றிருக்க முடியும் என்ற வகையில் தான் அவருடைய இந்த பதிவானது இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் பாமக, காங்கிரஸ் அப்பொழுது திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தாலும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு தெரிவித்தார்கள். தொடர்ந்து 5 ஆண்டுகள் முழுமையாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சி செய்து முடித்தார். அப்போ சட்டமன்றத்தில் பேசும்பொழுது கூட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறிப்பிடுவார், மைனாரிட்டி திமுக அரசு என்று அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அதற்கான காரணம் என்னவென்றால் 96 இடங்களில் தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், மற்ற கட்சிகளுடைய ஆதரவில் தான் உங்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது என்ற வகையில் தான் அவர் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசும்போது கூட மைனாரிட்டி திமுக அரசு என்று குறிப்பிடுவார். இதுதான் இந்த 2006 சட்டமன்ற தேர்தலினுடைய கதையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி ஆட்சி என்பது வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் தான் தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக அதிமுக, திமுக உள்ளிட்ட எந்த கட்சிகள் வெற்றி பெற்றாலும் ஒரு 120 அல்லது 130 இடங்களுக்கு மேலாக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுதான் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். ஆனால் இந்த முறை காங்கிரஸ் எழுப்பியிருக்கக்கூடிய குரல் என்பது எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றுதான் அவர்கள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். சில நாட்களுக்கு முன்பாக பேசிய அமைச்சர் ராஜ கண்ணப்பன் கூட ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றால் எங்களுக்கு, நாங்கள் எப்படியும் 150 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று விடுவோம், நாங்கள் எப்படி உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியும் என்று கூட அவர் பேசியிருந்தார். இந்த பேச்சுக்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகிறது. குறிப்பாக இந்த 2006 தேர்தலை மனதில் வைத்து அப்பொழுது நாம் வைத்திருந்த அந்த 34 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து 1967ஆம் ஆண்டுக்கு பின்பாக தமிழ்நாட்டில் நாம் சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றாலும் ஆட்சி அதிகாரத்தை நம்மால் ருசிக்க முடியவில்லை. அதில் ஒரு பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் அந்த 2006 தேர்தல் என்பது நமக்கு கிடைத்தது. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அந்த ஒரு தேர்தலை பயன்படுத்த தவறிவிட்டது என்றுதான் மாணிக்கம் தாக்கூர் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா திமுக, காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்த அந்த தேர்தலில் திமுகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவில் தான் அந்த 5 ஆண்டுகள் முழுமையாக அவர்கள் ஆட்சி செய்து நிறைவு செய்தார்கள். இதைதான் மாணிக்கம் தாக்கூர் அந்த எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டு கருத்து தெரிவித்திருக்கிறார்.
முழு விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். வேலம்மாள் போதி கேம்பஸின் 40 days NEET crash course. Call 70925 01111.